ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி முதல் அறுவடை பார்த்திங்கன்னா தக்காளி பழத்துலேருந்து அறுவடை பண்ணிக்கலாம். மழை பார்த்திங்கன்னா தொடர்ந்து பேஞ்சிட்டே இருக்கங்காட்டி தக்காளி பழம் 1-2 பார்த்திங்கன்னா எல்லாமே அழுகி போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குள்ளே தானாக முளைச்சிருந்தது. அந்த செடியிலேருந்து தான் பார்த்திங்கன்னா இப்போது அறுவடை பண்ண போகிறோம். வீட்டு தோட்டத்தில் வச்சுருந்த செடிகள் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 4-5 பழம் இருந்தது. அதுலேயும் பார்த்திங்கன்னா மயில் எல்லாம் கொத்துனது போக ஒரு 2-3 பழம் இருந்தது. அதையும் பார்த்திங்கன்னா எல்லாம் அறுவடை பண்ணிட்டேன் காலையிலேயே. இப்போ இன்றைக்கி மீதி இருக்கிற பழங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னுடைய வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். தோட்டத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு செடி முளைச்சிருந்தது. அதனால தான் பார்த்திங்கன்னா எடுத்து கட்டலை. அதனால் பார்த்திங்கன்னா கீழே மண்ணுக்குள்ளே ஒட்டிகிட்ருக்கிற காய்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே அழுகியிருக்கு 1-2 பழங்கள். இப்போ இந்த செடியில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளாக பொறிக்காமல் இருந்தங்காட்டி மயில் கொத்திருக்கு. அது போக புழுக்களும் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. 1-2 புழுக்கள் இருக்குது. காய்களும் பார்த்திங்கன்னா மழை வந்து பேசிகிட்டே இருக்குங்காட்டி அடியில் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வெடிப்பு விழுந்திருக்கு. இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே தானாக முளைச்சிது. அதனால் இதுக்கு பெரிய பராமரிப்பு ஒன்றும் இல்லை, காய்க்குதா இல்லையான்னு நினச்சேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ 2-3 நாளாக பார்த்திங்கன்னா பொறிக்காமல் விட்டங்காட்டி நிறைய பழங்கள் பார்த்திங்கன்னா கொத்தி இருக்குது. அதே மாதிரி 1-2 பழங்கள் பார்த்திங்கன்னா அழுகியும் போயிருக்கு. மழை வந்து பேஞ்சிட்டே இருக்கிறதுனால உள்ளே வந்து ரொம்ப சேராக இருக்குது. அதனால் வந்து வர முடியல. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளாக கொஞ்சம் கம்மி. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஐப்பசி கார்த்திகை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வந்து நடவு செய்யலாங்க. மழை காலங்கிறதுனால செடி வந்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லா செழிப்பாகவே வரும். வெயில் காலத்தில் வச்சு கொண்டு வரதை விட இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக பண்ணினாலுமே செடிகள் வந்து நல்லாவே தளைஞ்சு வருங்க. நம்ம ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா நடவு செய்யும்போது ஒரு நல்ல உரம் கொடுத்து தரமான மண்கலவை வந்து வச்சோம் அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விளைச்சல் எடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அசுவனி பூச்சி வந்து அதிகமாக வரும், மாவு பூச்சி அதிகமாக வரும். அதனால் பார்த்திங்கன்னா விளைச்சலும் வந்து கம்மியாக தான் எடுக்க முடியும். செடி நம்ம எதிர்பார்த்த மாதிரி வராது. மழையில் பார்த்திங்கன்னா நனைஞ்சிட்டே இருந்ததுன்னா காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி கருப்பு கலரில் ஆயிரும். அடுத்தது நம்ம வீட்டில் கொண்டு வந்து பொறிச்சு வச்சாலுமே பார்த்திங்கன்னா அழுகி போயிடும். அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா பாவக்காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 4 காய் இருக்குது. அதையுமே எல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நீட்ட பாவக்காய் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 காய் இருக்குது. அதையுமே அறுவடை பண்ணிக்கலாம். இந்த பாவக்காய் செடி பார்த்திங்கன்னா நல்லா வந்து படர்ந்து வந்திருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா காய்கள் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் பார்த்து அறுவடை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பாவக்காய் செடியில் போலி பொறிவண்டு வந்து இப்போ தான் லார்வா ஸ்டேஜில் இருக்குது. அதையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த எல்லோ கலரில் அந்த முள்ளாக இருக்குது பார்த்திங்கன்னா. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே இந்த கிள்ளி நம்ம கையோட எடுத்து தூர போட்டுட்டோம் அப்படின்னு நசுக்கி அதில் வந்து அடுத்த செடிகள் வந்து பரவாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த செடியை நம்ம காப்பாற்றி கொண்டு வரலாம். நான் இதுக்கு முன்னாடியே காட்டியிருப்பேன். ஒரு பாவக்காய் செடியில் பார்த்திங்கன்னா பூரா போலி பொடிவண்டு வந்து நான் அந்த செடியை வந்து எடுத்துட்டேன். அதனால் ஆரம்ப காலத்துலேயே இதையெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுத்துடணும். அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா இந்த ராம கத்திரிக்காய் வந்து இன்றைக்கி ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு அறுவடை பண்ணி. அது ஒரு சில காய்கள் பார்த்திங்கன்னா அறுவடைக்கு தயாராக இருக்குது. அதையுமே அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ராம கத்திரிக்காயிலும் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கங்காட்டி உள்ளே பார்த்திங்கன்னா காய்கள் வந்து அழுகி இருக்குது. அது ஒரே ஒரு காய் தான் பார்த்திங்கன்னா இந்த 5 செடிக்கு ஒரு காய் பார்த்திங்கன்னா அழுகி இருந்தது. அதையும் காட்டுற பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அறுவடை வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடியில் தான் ஒரே ஒரு காய் வந்து அழுகி இருந்தது. இந்த காய் தான் பார்த்திங்கன்னா ஒன்று அழுகியிருக்கு. அடுத்த அறுவடை பார்த்திங்க அப்படின்னா இந்த பவானி குண்டு கத்திரிக்காய். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதில் ஒரு நல்ல அறுவடை இருக்குது. இன்றைக்கி ஒரு 10 காய்க்கு மேலேயே இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காய்ப்புழு தாக்குதலெல்லாம் கொஞ்சம் கம்மியாகி அறுவடை வந்து இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே இருக்குது இந்த செடியில். டெய்லி பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 4-5 காய் தான் நான் பொறிப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 10 காய் பக்கமே இருக்குது. அதையுமே எல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம். செடிகள்னு பார்த்திங்கன்னா அந்த தண்டுப்புழு தாக்குதலில் கொஞ்சம் கம்மியாகி செடியுமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இந்த மழைக்கு பார்த்திங்கன்னா ஓரளவு கண்ட்ரோல் ஆகி வந்துருச்சு.
அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா நாட்டு தட்டைப்பயிறு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 காய் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். மயில் பார்த்திங்கன்னா கொத்திகிட்டே இருக்குது, அதனால் ஓரளவுக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா வெந்தண்ணியில் நல்லா உப்பு போட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா அப்படியே எடுத்து சாப்பிட்லாம், தோலோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அவரைக்காய் பார்த்திங்கன்னா எல்லாமே பிஞ்சாக இருக்குது, அது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்த அறுவடை பண்ணிக்கலாம். மழையினால் பார்த்திங்கன்னா பூக்கள் எல்லாம் விழுந்துருச்சு, 1-2 காய்கள் தான் பார்த்திங்கன்னா நிற்கிது. அதுவும் போய் பார்த்திங்கன்னா இப்போ பிஞ்சாக தான் இருக்குது. அதெல்லாம் முத்துனதுக்கப்புறமா அடுத்தது அறுவடை பண்ணும்போது காட்டுறேன். இன்றைக்கி கடைசி என்னென்ன அறுவடை பண்ணோங்கிறத பார்க்கலாம். 2 வெரைட்டியில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது நாட்டு தட்டைப்பயிறு பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியிருக்கோம். தக்காளி பார்த்திங்கன்னா 1 கிலோ அறுவடை பண்ணியிருக்கோம். 4 பாவக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த காய்கள் எல்லாம் தான் அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அறுவடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.